பொதுவாக எல்லாருக்குமே சோடா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இஷ்டம். பட் ஆர்மியை கொடுத்து வாங்குற அளவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குவாங்களா யாராச்சும்? ஆமாங்க, அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. வெல்கம் டு அன்காமன்லி காமன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கூல்ட்ரிங்க்ஸ்க்காக நேவியை விட்டு கொடுத்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். கூல்ட்ரிங்க்ஸ்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது 2 கம்பெனி. ஒன்று பெப்சி, இன்னொன்று கொக்கோ கோலா. பெப்சியை நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிற கம்பெனியாக தான் தெரியும். ஆனால் அவங்க ஒரு காலகட்டத்தில் 6th பவர்ஃபுல் ஆர்மியாக இருந்திருக்காங்கன்றது நம்மளில் பல பேருக்கு தெரியாத விஷயம். உங்களை மாதிரி தாங்க நானும் ஆச்சரியப்பட்டேன் இதை பற்றி தெரிஞ்ச போது. 1959 சோவியத் லீடர் நிக்கிதா குருஷேவும் யுஎஸ்ஏ பிரசிடெண்ட்டும் அவங்க நாடோட கல்ச்சர் அண்ட் வழக்க முறையை காமிக்க எக்ஸிபிஷன் வச்சாங்க. அதோட ஒரு பகுதியை நியூயார்க்கில் ரஷ்யன் கல்ச்சரும் மாஸ்கோவில் அமெரிக்கன் கல்ச்சரும் டிஸ்பிளே பண்ணாங்க. மாஸ்கோவில் வச்ச அமெரிக்கன் எக்ஸிபிஷனுக்கு யுஎஸ்ஏவோட வைஸ் பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் மாஸ்கோவுக்கு வந்து சோவியத் லீடர் அண்ட் பீப்புள்ஸ்க்கு யுஎஸ்ஏவோட ப்ராடக்ட்ஸை காமிச்சாங்க. அப்போது நிக்சானுக்கும் நிக்கிதாக்கும் யாரோட ஐடியாலஜி சிறந்ததுன்னு ஒரு வாக்குவாதம் வந்தது. நிக்சான் கேபிட்டலிசம் தான் சிறந்ததுன்னு சொன்னார். நிக்கிதா கம்யூனிசம் தான் சிறந்ததுன்னு சொன்னார். ஆர்குமெண்ட் ரொம்ப தீவிரமாக போகும்போது பெப்சியோட வைஸ் பிரசிடென்ட் ஒரு கப் பெப்சியை சோவியத் லீடருக்கு கொடுத்தாரு. நிக்கிதாக்கு பெப்சி ரொம்ப பிடிச்சி போச்சு. பெப்சி சோவியத்க்கு 1972 அக்ரிமெண்ட் படி சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோவியத் கரன்சி ரூபிள் வேர்ல்டு மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற காரணத்தால் அதை ஒத்துக்கலை பெப்சி கம்பெனி. அதுக்கு பதிலாக ரஷ்யாவுக்கு பேர் போன வோட்காவை கேட்டாங்க. பெப்சி ட்ரிங்க்ஸ் கொடுத்து வோட்காவை வாங்கிக்கிட்டாங்க பெப்சி கம்பெனி. 1980 வரைக்கும் வோட்காவை கொடுத்து பெப்சி வாங்குகிற பழக்கம் போச்சு. பட் 1980 அமெரிக்கன்ஸ் சோவியத் ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ணாங்க. ஸோ பெப்சியால் வோட்காவை விற்க முடியல. மறுபடியும் 1989 சோவியத் கவர்மெண்ட் கிட்ட பணமாக கொடுக்க கேட்டாங்க. பட் ரூபிள்ஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் சோவியத் கவர்மெண்ட் பெப்சி கிட்ட ஒரு வித்தியாசமான அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதாவது என்னன்னா, சோவியத்தோட பழைய 17 சப்மரைன்ஸ் அண்ட் 3 வார்ஷிப்ஸை கொடுத்து பெப்சியை கூல்ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ண சொன்னாங்க. அந்த நேரத்தில் சோவியத்தை கோல்டு வாரில் வின் பண்ண யுஎஸ்ஏவை விட பெப்சியே வேகமாக செயல்படுதுன்னு பெப்சியோட சிஇஓ யுஎஸ் பிரசிடென்ட் கிட்ட விளையாட்டாக சொன்னார். கொஞ்ச காலத்துக்கு அந்த சப்மரைன்ஸ் அண்ட் வார்ஷிப்ஸை பெப்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்வீடனில் இருக்கிற ரீசைக்கிள் கம்பெனிக்கு ஸ்கிராப்க்கு கொடுத்தாங்க. பெப்சி அதை வச்சிருந்த நாட்களில் சப்மரைன் கவுண்டில் 6th பவர்ஃபுல் மிலிட்ரியாக இருந்தாங்க பெப்சி கம்பெனி. சோவியத் உடையிற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை இதே மாதிரி வந்தது பெப்சிக்கு. அப்போது இன்னொரு வித்தியாசமான அக்ரிமெண்ட் போட்டாங்க பெப்சி. அக்ரிமெண்ட் என்னென்னா, பெப்சியை சப்ளை பண்ணணும்னா சோவியத்தில் பீஸா ஹட் ரெஸ்டாரண்ட்ஸை ஓப்பன் பண்ணணும் அண்ட் சோவியட் ஆயில் எடுத்துகிட்டு போகிற கப்பல் செஞ்சு தரணும்னு. ஒரு நேவியவே விட்டுத்தர அளவுக்கு பெப்சி மோகம் இருந்தது ரஷ்யன்ஸ்க்கு. சோவியத் உடஞ்சதும் பெப்சியோட ராஜ்யம் சரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொக்கோ கோலா என்டர் ஆனாங்க. அதிலிருந்து ரஷ்யன்ஸ் கொக்கோ கோலாவை விரும்ப ஆரம்பித்தாங்க. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்கிறது சும்மா இல்லைங்க. ஒரு விஷயத்தை நம்ம விருப்பப்படலாம், ஆனால் அதுலேயே நம்ம அடிமையாக போகக்கூடாது. அப்படி நம்ம அடிமையாக போகிற டைம் அது நம்மளே அழிக்கக்கூடியதாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.